18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழிலம்ம நிகழ்ச்சியில வழக்கம் போல ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்து கிடக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள மடன்னு போவோம். இப்போ நம்ம செமசீன் மக்களோ போகிறோம். இந்த ட்ரெயினில் மதுக்குது குடிக்கிறதெல்லாம் தப்பு. மெட்ரோ ட்ரெயினில் அதுவும் தப்பு. ஒருத்தர் எடுத்து குடிச்சிட்டு இருந்திருக்கான். என்னெந்த பைய குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நேரம் போய் பார்த்தா அது ஆப்பிள் ஜூஸ்ன்னு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சு விட்டாம்லா. இது சம்பந்தமா அப்படியே நம்ம வழக்கறிஞர் எம்பி வில்சன் வந்தார்ல. அவர் சொன்னாரு, இங்க பாருங்க சந்தோஷமான விஷயம், சுப்ரீம் கோர்ட் ஆளுநர் என்னென்னலாம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. மழன்னு சொல்றேன்னு கேட்டுக்கங்கன்னு படபடன்னு சொல்லியிருக்காரு. நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. ஒரு மசோதா சட்டமன்றம் ஏற்றி அனுப்பி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அந்த ஆளுநர் அதை அப்படியே கபோர்டில் வைத்து பூட்டி வைத்துக் கொள்ளக்கூடாது. உடனடியாக அந்த மசோதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் அந்த கால நிர்ணயமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 நாள் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நேரத்தில் 3 மாதம் என்று ஒரு கால நிர்ணயம் கொடுத்துருக்காங்க. ஒரு மசோதா அவர் நிறுத்தி வைத்தால் அதை சட்டமன்றத்துக்கு கட்டாயமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று இதில் கூறியிருக்கிறார்கள். அதனால் நான் கபோர்டில் பூட்டி வச்சுட்டேன், அதனால் நீ நின்று போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டு தான் அவர் எடுத்தார். அந்த சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் பொழுது மறுபடியும் அந்த சட்டமன்றம் அதே மசோதாவை ஏற்றி மறுபடியும் அனுப்பி வைத்தால் அவருக்கு வேறு வித ஆப்ஷனும் இல்லை, கட்டாயமாக அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தீர்ப்பு சாராம்சம். 10 மசோதாக்கள் மிக முக்கியமான மசோதா பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா அவர் நீடிக்க முடியாது அப்படிங்கிற வகையில் ஒரு மசோதா நிறைவேற்றணும். அந்த மசோதாவும் இதில் பொருந்துமா? இனிமே அவர் சான்சலரா நீடிப்பாரா? தமிழ்நாட்டில் யார் சான்சலரா இருப்பாங்க? இந்த 10 மசோதாக்களும் வெவ்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் சான்சலராக ரிமூவ் பண்ணுறது தான் அந்த மசோதாக்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டீம் டு ஹேவ் கிராண்டட் அசென்ட்னு சொன்னதுனால அது தமிழக அரசு அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நோட்டிஃபிகேஷனாக கொண்டு வந்தால் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இது சம்பந்தமா நேர சட்டசபைக்கு போட்டு ஐயா இப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் டக்குன்னு சட்டசபை மைக்க பிடிச்சு நல்ல செய்தி வந்துருச்சு, எல்லாரும் நல்லா கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எல்லாரும் மேசையை படபட தட்டி சந்தோஷப்பட்டாண்டா. அவைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். சற்று முன்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். 2வது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி
இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அடுத்து இது சம்பந்தமா என் ராமையா அண்ணாச்சிருக்காள்ல, அவங்க ஒன்று சொன்னாங்க. எந்த சட்ட பிரிவின்படி உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை டொப்பு டொப்புன்னு தட்டி டப்பு டப்புன்னு நமக்கு கொடுத்துருக்கு விளக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஒருட்டு பார்ப்போம். மாதிரி கூட்டாட்சி அமைப்பில் ஸ்டேட் அசம்பிளிஸ் ரொம்ப முக்கியமான பங்கு அதுக்கு உண்டு. அதனால் கவர்னர் வந்து ஒரு பாக்கெட் வீட்டோ அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதில். ரெண்டாவது அவரை வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. மேலஃபைடி இல்லீகல் அண்ட் எரோனியஸ் அவர் செய்தது சட்டவிரோதமானது, முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி 10 மசோதாக்களுக்கு அவங்களே இன்னைக்கு சட்டமாகிவிட்டது. இந்த ஆர்டிகிள் 142 அந்த பவரை யூஸ் பண்ணி இதாகிடுது. அதனால் இது ஒரு வெறும் அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் ஒரு பெரிய வெற்றி. இந்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பயங்கரமான இனிப்பான செய்தியா மாறின உடனே பூந்திய பூரா லட்டா உருட்டி படபட படபடன் குடுக்க மடபட படபடன் பட்டாசு போட்டு கொளுத்த ஏகத்துக்கும் கொண்டாட்டம் தான் தமிழ்நாட்டில். போங்க. நம்ம கவுண்டர் அட்டாக்ல சர்றன்னு போய் உட்கார்ந்த உடனே நம்ம ஐயா இருக்காங்கல்ல, அதாங்க ஆர்எஸ் பாரதி ஐயா, ரொம்ப புன்முறுவல் பூத்த மாதிரி எங்க பாருங்க எவ்வளவு அழகா கிளீனா சொல்லியிருக்காங்க. கிளீன் ஸ்லேட்டா விளக்கி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, இருக்குன்னா இருக்கலாம், போடும்னா போலாம்ப்பா அப்படின்னு பூடகமா சொன்னார்ல. இங்கெல்லாம் பாஜக இல்லாத ஆட்சிகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் எப்படி 356 இன்னைக்கு இருந்ததுன்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் ஆட்சியை மோடி கலைத்திருப்பார். அது இல்லாத காரணத்தினால் ஆர்.என். ரவி வைத்து ஆளுநர் மூலமாக இதை இங்கே தமிழ்நாட்டுக்கு குடைச்சல் கொடுத்து வந்தார்கள். கேரளாவுக்கு அதே போல் தெலுங்கானாவிலே இருந்தபோது அவருக்கும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அம்மையார் மம்தா பானர்ஜிக்கும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சிக்கும் டெல்லியில் இருந்த கெஜ்ரிவாலுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது, அரசியல் சட்டத்தில் இருக்கிற என்னென்ன சரத்துகள் இருக்கிறதோ அதெல்லாம் பின்பற்ற கவர்னர் தவறிவிட்டார். கவர்னர் தவறிவிட்டார்னே சொல்லுது, குற்றம் என்றே சொல்லுகிறது. இதே ஒரு கிரிமினல் ஐபிசி அஃபென்ஸாக இருந்ததுன்னா அவர் தண்டனை போயிட்டு ஜெயிலுக்கு போயிடணும். இது ஒரு அரசியல் சட்ட பெரிய பெரிய வழக்கு தொடரப்பட்ட காரணத்தினால தண்டனை கொடுக்காமல் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட ஆளுநர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு குட்டை ஆளுநருக்கு வைத்த பிறகு இவர் மானசீகமாக இவரே ராஜினாமா செய்துவிட்டு இன்று இரவே ராஜ்பவன் விட்டு காலி பண்ணிட்டு வந்தாருன்னா இவர் நேர்மையான ஒருவர் என்பதை நாடு ஏற்றுக்கொள்ளும். ஆர்எஸ் பாரதி ஐயா பூடகமா சொல்லுவார். ஆனா நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். இங்க இருங்க, உங்களுக்கு நல்லது சடக்குன்னு லெட்டர் எடுங்க, பேனா எடுங்க, மலமலன்னு கையெழுத்த போட்டு ராஜினாமா பண்ணுன்னு சொல்லிட்டு ஊரை பார்த்து போங்க. இல்லைன்னா குடியரசுத் தலைவர் அம்மாவை கூப்பிட்டு வச்சு உங்களை கூட்டு போற மாதிரி ஆயிப்போவும், சாக்கிறத பார்த்துக்கிடுங்கன்னு நேரடியா சொல்லுதார்லா. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரவேற்கிறோம். ஆளுநர் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேணும்னே செயல்பட்டதானே, அதனால அவர் ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்யணும். இதுக்கு மதிப்பளித்து உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவர் ராஜினாமா செய்து விட்டு செல்ல வேண்டும். அல்லது இவரை நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் இப்படி சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால அவரை பதவி நீக்கம் செய்யணும்.
ஒரு சாதாரண இந்திய குடிமகன் சட்டவிரோதமாக செயல்பட்டால் என்ன பண்ணணும்? காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும். இவரை கைது பண்ண நான் சொல்லலை, இவரை ராஜினாமா பண்ணணும் கௌரவமான முறையில், அல்லது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யணும். நேரா நம்ம திருமாவளவன் வந்து நின்னார். அவருக்கும் முகம் பூரா சிரிப்பு தான். அங்க இருக்க இந்த பாடத்தை ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, லேட்டா எடுத்தாலும் அண்ணாச்சி பெரம்பவள நீளத்துக்கு நீட்டி வச்சு சப்பு சப்புன்னு எடுத்துருக்காருல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆளுநர் வந்து அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தட்டி கழிக்கிறார். அவர் ஒரு IPS அதிகாரி. ஆனால் அவர் ஜனநாயகத்தையும் மதிக்கவில்லை, சட்டத்தையும் மதிக்கவில்லை. தான் கற்ற சனாதன அரசியலை மட்டுமே அவர் உயர்வாக கருதுகிறார் என்பது அவருடைய அணுகுமுறைகளில் இருந்து தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு அவர் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார். அதற்கு உச்சநீதிமன்றம் தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறது. அடுத்து நம்ம சீமான் அண்ணன் செந்தமிழர் என்ன வந்தார்லா, அண்ணா இதை தாயா அன்னைக்கே சொன்னாரு, யாரும் கேட்கலா, அண்ணா சொல்லுது கேளுங்க ஐயா, ஏயா கேட்க மாட்டீங்க அப்படின்னு இந்த பக்கமா கோலடிக்காரு. ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை. இந்த பாருங்க 5 விரல் இருக்கா, இங்கிட்ட ஒரு விரல் தனியா இருந்தா அது இதை மடக்குனா அது மடங்காது, இதை நீட்டினா அது நீட்டாது. அது ஒரு தொல்லை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்குத்தான், தலைவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கணும். மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்ப மக்களாட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல, அது கேள்விக்குரியாயிரு. அதை தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்த பேச்சு வருது. ஆட்டுக்கு தாடியா நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது வந்து அதை வச்சுதான். இப்படி எல்லாம் நம்ம ஆளுநர் ஐயாவுக்கு சுப்ரீம் கோர்ட் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு எல்லாரும் புலங்காகித அடைகிற நேரத்தில் நம்ம அக்கா தமிழிசை வந்தாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. தாய்லாந்துக்கு போறாரு பிரதமர், சிவப்பு கம்பளத்தை சலேர்னு விரிச்சு வரவேற்பு கொடுக்காங்க. இலங்கைக்கு போறாரு பிரதமர், அங்கேயும் விரிச்சு வரவேற்பு கொடுக்காங்க. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துக்கு வராரு நம்ம முதலமைச்சர், ஊட்டிக்கு பார்த்து போயிட்டார். இதெல்லாம் நல்லா இருக்கா? இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் நியாயமா? அக்கா பொங்கிட்டாங்கல்ல. ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு, எவ்வளவுதான் உங்க கொள்கை மாறுபாடு இருக்கட்டும், வரவேற்கணுமா இல்லையா? கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்கான முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் இது என்னடா அநியாயமா இருக்கு? நீங்க ஆளுக்கு ஒண்ணு கதை பேசாதுங்க. பிரதமர் வந்தால், பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய வந்துவிடும். அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. என்னமோ முதலமைச்சர் எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருக்க மாதிரி பேசுறீங்க. தகவலே தெரியாதா? தகவல் தெரியாம இருந்தா அதோட தப்பு. ஊட்டி எங்க ஓடி போகுதா? பிரதமர் நம்ம தமிழ்நாட்டை தேடி வந்திருக்கிறாரு. ஊட்டி எங்க ஓடி போடுது? ராசா ஊட்டியில தானே இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வீடுன்னு காமிக்கிறாரு. எவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு, கேக்குறீங்களா யாராவது கேள்வி? அதனால தவறு தவறு தவறு. முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும். அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும். ஒண்ணு கொடுக்கல நீங்க 8300 கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார். ஏன் கொடுக்கல? ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது? அக்கா அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க. ஆமா, எதுக்கு எல்லாரும் கொந்தளிக்கிய? 50,000 ரூபா தானே ஏத்திருக்கு கேஸ்ல, என்னமா 5000 ரூபாய் ஏத்துற மாதிரி பேசியா? வெறும் 50 ரூபா குறைக்க சொல்றோம், அதெல்லாம் வேற விஷயம் இருக்கட்டும். 50 ரூபாய் ஏத்துறதுக்கு இப்படி அலப்பற பண்றீங்க அப்படின்னு அக்கா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் வாய் அடைச்சு போச்சு. கேஸ் விலை 50 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது 50 ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம். இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும். ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால், சர்வதேச சந்தையில் 60% மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதியாகின்ற கேஸ். அதனால அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது. ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு 50 ரூபாய்னா, நாங்க ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது 100 ரூபாயை குறைச்சாங்க. 2022 300 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு 100 ரூபாயை குறைத்தார். மக்களை இதை கடிகோலிட்டு காண்பிக்கிறேன். ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக, தேர்தல் வாக்குறுதியாக 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்று ஏறக்குறை 4 ஆண்டுகளை கலந்து விட்டது.
அடுத்து நம்ம இணையமைச்சர் முருகன் இருக்கார்ல, அவரு சரசரன்னு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து, ஏங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா கேஸுக்கு 100 ரூபா குறைப்போம்னு சொன்னீங்களா, அதை குறைச்சிடல நீங்க 50 ரூபா ஏத்தினு சொல்லுதியா அப்படின்னு சடக்குன்னு எகிரி அடிக்காரலா. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் நான் மானியம் கொடுக்குறேன்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மானியத்தை பற்றி இன்றைக்கு வரலும் பேசாமல் அவர் ஒரு நீலி கண்ணீர் வடிப்பது தான் மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. முதல்ல அவர் 100 ரூபா சிலிண்டருக்கு ஒவ்வொரு மாதம் பிரதி 100 ரூபா நான் சப்சிடி கொடுக்குறேன்னு சொன்னார். அதை உடனடியாக தாய்மார்களுக்கு கொடுக்கணும். அடுத்து நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார்லா, தேனி எம்பி மைக்கா பிடிச்சாரு, மலை அடிச்சு விடுதாருலா. தமிழ்ல கையெழுத்து போடு, தமிழ்ல படி அப்படின்னு சொல்லுதியா. நான் தமிழ்ல கையெழுத்து போட்டா படி தெரியுமா? ஏதோ போனா போது எல்லாம் நல்லா இருக்கட்டும், இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டா இங்கிலீஷ் உங்களுக்கு படி தெரியல, தமிழ்ல கையெழுத்து போட்டா மட்டும் படி தெரியுமா? சும்மா பேசப்படாத, கட்டுரை எழுதிருவாமா அப்படின்னு சொல்லிருக்காருல அண்ணாச்சி. தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் இங்கிலீஷ்ல எழுதுறோம். நாங்க இங்கிலீஷ்ல எழுதியே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தமிழ்ல எழுதுனா மொத்தமே எங்களை கண்டுக்கிற மாட்டீங்களே. இப்ப பார்லிமெண்ட்ல நான் போய் தமிழ்ல தான்ப்பா பேசுறேன், அது மதுரை தமிழ்ல பேசுறேன், யாருமே செவி கொடுத்து கேட்கலையே. ஆங்கிலத்தில் தான் ஒரு அரசு சார்பாக தபால் அனுப்ப முடியும், தமிழில் அனுப்ப முடியாது. பொதுமொழி ஆங்கிலம் இருக்கும்போது பொதுமொழியில தான் அனுப்புவாங்க, அது மரபு, அதை நாங்கள் அனுப்புகிறோம். அடுத்து நாம சொர்க்கத்துக்குள்ள போறோம். சொர்க்கம் தேருக்குள்ள இருக்கு, தேரு பேரூர்ல ஓடுது. அந்த தேரு ஓடுற அழகுல தாங்க சொர்க்கம் இருக்குன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, மட்டை எடுத்து மடார் அடிக்கிறது மட்டும் சொர்க்கம் இல்லைங்க, சீப்பிர போறது எனக்கு சொர்க்கம்னு காட்டியிருக்காருலா. மக்கள் மனசுல இருக்கக்கூடிய கருத்தெல்லாம் அப்படியே எடுக்கிறதுக்காக அம்மா இங்க வாங்க, இப்போ 50 ரூபாய் கேஸ் ஏத்திருக்காங்க, 50 ரூபா தானே அப்படின்னு விட்டுட்டு பெறுவீடா, இல்ல இந்த 50 ரூபா உங்களை எப்படி எல்லாம் பாதிக்கும், இதனால என்னென்ன சிரமத்தெல்லாம் எதிர்கொள்வீங்க, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி, அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோம். மழன்னு சொல்லிவிட்டாங்க. ஃபாலோ பண்ணுங்க. 900 ரூபாய்க்கு நாங்கள வாங்க முடியல, கூட 50 ரூபாய்க்கு நாங்கள் எங்க போறது? வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வாடகை கொடுத்து அப்புறம் இது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி ஒரு நல்லது கிட்டதுக்கு போய் செலவு பண்ணி நல்லா சம்பளம் வாங்குறதுக்கு வேணா கரெக்டா இருக்கும். அன்னாடி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படியே எல்லாம் ஏத்திட்டே இருந்தாங்கன்னா நடுத்தர மக்கள்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. வாங்குற சம்பளத்துல ஒரு கால்வாசி அமௌண்ட் சிலிண்டருக்கே கொடுக்க வேண்டி இருக்குது, அரிசி வாங்க வேண்டி இருக்குது, பருப்பு வாங்க வேண்டி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மளிகை சாமான் எல்லாமே ஆயில் விலை எல்லாமே கூட்டிடுவாங்க. இதுக்கு முன்னாடி மானியம் கொடுத்தாங்க, இப்ப எங்க மானியம் கொடுக்குறாங்க? அப்ப அந்த மானிய பைசா எங்க? 50 ரூபாங்கிறது நமக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்து பட்ஜெட் போட்டு வாழ்றவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஃப்ரீயா பஸ்ஸுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்து நாங்க அந்த செலவை மிச்சம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த 50 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உஜ்வாலா திட்டத்துல வந்து ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மானியம் நாங்க தரேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் வந்து மானியமா எதுவுமே வந்து யாருக்கும் சரியான முறையில அந்த அக்கௌண்ட்ல வந்து ஏறதில்லை. பழையபடி எல்லாரும் சேர்ந்து விறகு அந்த மாதிரி அடுப்புல தான் போகணுமாட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல இருந்து ஒரு மறு பரிசோதனைக்கு செய்யணுங்கிறது வந்து எங்களுடைய ஆதங்கம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள வீடுகள் எல்லாம் வந்து மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அது கூட இன்னொரு 50 ரூபாய் அப்படிங்கிற 900 ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் இப்போ கூலி வேலைக்கு 300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போயிட்டு அந்த வீட்டு வாடகை அரிசி அது இது வாங்கல, இந்த கேஸ் வாங்குறதுக்கு எங்களால முடியாது. நாங்கள் அன்னாடு உழைச்சானே சாப்பிட்றோம். அப்போ எங்களுக்கு இது பண்ண உண்டு தானே, இன்னும் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஒரு நாளைக்கு சாப்பாடே வச்சுக்கலாம். ஒரு நாள் வருமானமே எங்களுக்கு 250 ரூபாயா இருக்கு. அப்ப 250 ரூபாயில வச்சு நாங்க குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளை பார்க்கணும். இப்படி வந்து ஒரு விலைவாசியும் கூட தக்கன நாங்க எப்படி சார் நாங்க இது பண்ண முடியும்? மத்திய அரசு வந்து இதை வந்து எங்களை மாதிரி ஒரு நடுத்தர குடும்பங்களை பரிசு பண்ணிட்டு இந்த விலையெல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நாம
சம்சாருக்குள்ள போறோம், ஒரு பையனை போட்டு கொம்பு 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 கொம்புன்னு கொமைச்செடுத்து குத்தி இது பண்றாங்க. என்னத்துக்குன்னு கேட்டா பஸ்ல கூட்டமா இருக்குன்னு சொல்லி ஏறி எல்லார் பைக்கிலும் கையை விட்டு ஆட்டே போடுதான் நாங்களே கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு வரணும். சேலத்தில் நடந்திருக்குது. அதனால கூட்டமா போறவங்க உங்க சுவாப்பில் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எடுத்து எடுத்து கையிலே வச்சுக்கோங்க. அடுத்து ஜெய்ப்பூர்ல பாருங்க, நாம சொல்லியிருக்கோம் வண்டி வாட்டும் போது தண்ணி அடியாதீங்க, பார்த்து போங்கன்னு சொல்லுதான் கேட்க மாட்டாங்க. தண்ணி அடிச்சுட்டு வண்டியை டர்ன்னு ஓடிப்பட்டு ஏகப்பட்ட பேரை இடிச்சு தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு காயம் ஏற்பட்டு போச்சு. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வார்? அந்த பையனை கேட்டா பேந்த முடிக்கான். பங்களாதேஷில் பாருங்க, மக்கள் எல்லாம் கொந்தளிக்காக. என்னன்னா, ஏங்க அங்கிட்ட அங்கிட்ட இருக்க எங்க சொந்தக்காரர்களை இப்படி குண்டு விட்டு கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். அடிச்சு நொறுக்க அமெரிக்கா கரையை போறான்னு சொல்லி பங்களாதேஷில் அடிச்சு நொறுக்கிக்காங்க. ஏயா இப்படி அடிச்சு நொறுக்கா திருப்பி அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்கன்னா என்னையா பண்ணுவியா? யோசிச்சு பண்ணுங்க ஐயா. এটা কোনোদিন ইসলামের শিক্ষা ছিল না, সবাই কারণ পাঠ করতেছে। மக்களே, தர்பார்ல வந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.